உலக தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை இப்போ வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்காக தான். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரும் பாருங்கள். 2017ஆம் ஆண்டு நம்மளுக்கு வானக்க ரேன்சம்வேர் அட்டாக் நடந்தது இல்லையா? மிகப்பெரிய அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். இது மூலமா கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். பலாயிரம் கோடிகள் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரியான ஒரு அட்டாக் இப்ப நடக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த பக்ஸை கண்டுபிடிச்சு இதுக்கான அப்டேட் அவங்க கொடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த அப்டேட் இன்னும் பண்ணல. இந்த பக் அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ளூ கீப் மால்வேர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரானது வச்சிருக்காங்க. நாம ரொம்ப நாளாக விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பக் ஆனது கிரியேட் ஆனது பண்ணிருக்காங்க. சோ இந்த பக் எப்படி அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்டர்நெட்டோட உங்களுக்கு நிறைய டிவைசஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அதுல ஏதாவது ஒரு டிவைஸ் இந்த பக் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா மற்ற டிவைசஸ் ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். இப்படி ஸ்ப்ரெட் பண்ற டிவைசஸ்ல ரிமோட் எக்ஸிகியூஷன் கோட் அந்த கோட் இன்டர்பிரட் ஆயிட்டு இருக்கு. ரிமோட் டெஸ்க்டாப் சைட் எப்படி ஒர்க் பண்ணும். சோ எங்கேயோ இருக்க ஒரு சிஸ்டத்தை அந்த கோட் மூலமா நம்ம இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் இருக்க எல்லா டேட்டாஸும் இங்கிருந்து ஃபெச் பண்ணி அவங்க எடுத்துக்க முடியும். சோ அது மாதிரி தான் இந்த பக் கிரியேட் ஆனது பண்ணிருக்காங்க. குறிப்பா பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை பேஸ் பண்ணியே இது மாதிரி பக்ஸ் அதிகமா பரவதா சொல்லிட்டு இருக்காங்க. சோ மைக்ரோசாஃப்ட் செக்யூரிட்டி ரெஸ்பான்ஸ் சென்டர்ல இருந்து அதோட டைரக்டர் சைமன் பாப் பண்றவரும் எந்தெந்த சிஸ்டங்களுக்கு இதனால் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதன்படி விண்டோஸ் 7 மற்றும் விண்டோஸ் XP பெரும்பாலும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால உடனடியாக போயிட்டு உங்க சிஸ்டத்தை அப்டேட் ஆனது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது விண்டோஸ் 10 மற்றும் விண்டோஸ் 8 இந்த இரண்டு சிஸ்டங்கள் பாதிப்பானது இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் அதுல சர்வர் பேஸ் பண்ண இருக்க விண்டோஸ் சர்வர் 2003 ஆகட்டும், 2008 R2 மற்றும் 2008 இதுக்கு பெரும்பாலும் பாதிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாம் போயிட்டு நீங்க அப்டேட் ஆனது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு. குறிப்பா உலகம் முழுக்க இருக்க 1 மில்லியன் சிஸ்டம் வரையும் இது அஃபெக்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ அதனால குறிப்பா கார்ப்பரேட் நிறுவனங்கள் உடனடியாக போயிட்டு அவங்க சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. நீங்களும் உங்க சிஸ்டத்தை இன்னும் அப்டேட் பண்ணலன்னா மறக்காம போய் அப்டேட் ஆனது பண்ணிக்கங்க. சோ நானும் லாஸ்டா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்டேட் ஆனது பண்ணேன். பட் இது வரைக்கும் நான் மறுபடியும் அப்டேட் ஆனது பண்ணல. நானும் போய் அப்டேட் பண்ணிக்க போறேன். இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். சின்ன விஷயமா இருந்தாலும் இது கண்டிப்பா உபயோகமான ஒரு விஷயம். நீங்க உங்க நண்பர் கூட மறக்காம இந்த விஷயத்தை ஷேர் ஆனதை பண்ணிவிடுங்க. சோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க சிஸ்டத்தை அவங்களும் சீக்கிரமா அப்டேட் ஆனது பண்ணிக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கொடுங்க. இது மாதிரி டெக்னிக்கல் சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஆனது பண்ணிக்கங்க. இதே மாதிரியான அடுத்த டெக்னிக்கல் சம்பந்தமான புதிய வீடியோக்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.